மனிதர்களுக்கு அடுத்தபடியாக அதிக அளவு புத்திசாலித்தனம் இருக்கக்கூடிய உயிரினம் எதுன்னு பார்த்தோம்னா அதில் காகங்கள் நிச்சயமாக ஒரு குறிப்பிட்ட இடத்தை பிடிக்கும். அந்த காகங்களையும் பல முறை ஏமாற்றக்கூடிய குயில்களினுடைய வாழ்வியல் ரொம்பவே வித்தியாசமானது மற்ற பறவைகளுடன் ஒப்பிடும் பொழுது. இதனுடைய வாழ்வியலையும் பல சுவாரஸ்யமான தகவல்களை இன்றைக்கி பார்த்துடலாம். நம்ம தமிழ்நாட்டில் பரவலாக காணப்படுற ஆசிய குயில்களுடைய வாழ்வியலை முட்டையிலேருந்து பார்க்கலாம். ஒரு முட்டையிலேருந்து குஞ்சு வெளிவரதுக்கு கிட்டத்தட்ட 13-14 நாட்கள் அடை காக்க வேண்டியது இருக்குது. மற்ற பறவைகள்லாம் ஒப்பிட்டோம் அப்படின்னா மற்ற பறவைகளுக்கு 16-17 நாட்கள், 20-22 நாட்கள் இந்த மாதிரி அதிகமான நாட்கள் இருக்குது. குயில்கள் எப்பொழுதுமே கம்மியான நாட்கள்லேயும் முட்டையிலேருந்து குஞ்சாக வெளிவந்துடும். இந்த வெளிவந்த குஞ்சுகளுக்கு சில வேலைகளும் இருக்குது. அதாவது அந்த கூட்டில் இருக்க மற்ற முட்டைகளை எல்லாத்தையுமே தன்னுடைய முதுகின் மூலமாக கீழே தள்ளி விட்டுரும். முட்டையிலேருந்து குஞ்சு வெளியே வந்துருந்துச்சுனாலுமே குஞ்சுகளையுமே கீழே தள்ளி விட்டுரும். இது அந்த குஞ்சானது பிறந்த ஒரு சில மணி நேரத்தில் இதை பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த நேரத்தில் அந்த குஞ்சுகளுக்கு, குயில் குஞ்சுகளுக்கு கண்கள் கூட தெரியாது. ஆனாலும் இவ்வளோ பெரிய வேலையை பார்க்கும். நம்ம ஆசிய குயில்கள் இந்த மாதிரி வேலைகளை பார்க்குறது கிடையாது. மற்ற இன குயில்கள் இப்போது காமன், குக்கு இந்த மாதிரி ஒரு சில இனங்களில் தான் இந்த மாதிரி குஞ்சுகள் வெளிவந்தோடனேவும் முட்டைகளையோ குஞ்சுகளையோ கீழே தள்ளிவிட்டு சாகடிச்சிடும். ஆனால் நம்ம ஆசிய குயில்கள் ஆதிக்கம் செலுத்தும். மற்ற குஞ்சுகள் இதெல்லாம் வெளிவந்தோடனேவும் அந்த குஞ்சுகளை விட இது அதிகளவு ஒளி எழுப்பி அதிகளவு ஆரவாரம் உட்படுத்தி தாய் பறவைக்கிட்ட இருந்து அதிகமான உணவுகளை வாங்குறதுல முற்படும். இதனாலேயும் அதிகமான வளர்ச்சியும் அடையும். ஏன்னா அதிகளவு உணவு கிடைக்கிறனால கிட்டத்தட்ட 3-4 வாரங்கள்லேயும் இறக்கைகள்லாம் முளைச்சி பறக்கிற நிலைக்கு வந்துடும். அந்த நிலைகளில் அது அந்த கூடானது அதுக்கு ஒரு அசௌகரியத்தை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா அது அதனுடைய கூடே கிடையாது. 4 வாரங்களில் அந்த கூட்டை விட்டு தனித்து பறந்து போக ஆரம்பிச்சிடும். தனியாக தான் வாழும். இப்போது காகங்களோ இல்லை தவிட்டுக்குருவிகளோ இதெல்லாம் சமூகமாக வாழக்கூடிய பறவைகள். ஆனால் நம்ம குயில்கள் தனிமையில் தான் வாழக்கூடியது. இதற்கு பிடித்தமான உணவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பழங்கள் மீது தான் அதிக அளவு ஈர்ப்பு ஏற்படும். ஆனாலும் ஆரம்ப காலகட்டங்களில் புழு பூச்சிகள் இதையுமே உணவாக எடுத்துக்கிறாங்க. ஏன்னா ஆரம்ப கட்ட வளர்ச்சிக்கு புரதங்கள் தேவைப்படுறதுனால இதன் மீதும் சிறிதளவு ஈர்ப்பு ஏற்படத்தான் செய்யுது. அப்புறம் காலப்போக்கில் அதிக அளவு பழங்களே விரும்பி உண்ண ஆரம்பிக்குது. இந்த குயில்களை அதிக அளவு மற்ற பறவைகள் விரட்டி விட தான் பார்க்குது. முக்கியமாக காகங்கள் பார்க்குற நேரங்கள்லாம் இந்த குயில்களை விரட்டி தான் விடுது. இதையெல்லாம் தாண்டி தனிமையில் வாழ ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட 10-12 மாதங்கள் கழித்து இந்த குயிலானது பாலியல் முதிர்ச்சி அடையுது. இந்த நேரத்தில் இதனுடைய குரலானது ரொம்பவே இனிமையாகவும் இருக்கும். இந்த குயில்களோட பாலின வேறுபாடு பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட முடியும். ஆண் பறவைகள் எல்லாமே கருநீல வண்ணத்தில் இருக்கும், கண்கள் இரத்த சிவப்பில் இருக்கும். பெண் பறவைகள் எல்லாமே பழுப்பு நிறத்தில் ஆங்காங்கே சின்ன சின்ன புள்ளிகளால் நிரப்பப்பட்டு இருக்கும். இதனுடைய கண்களும் இரத்த சிவப்பில் இருக்கும். இனப்பெருக்க காலகட்டங்கள் வந்துடுச்சு அப்படின்னா பெண் பறவையானது எங்கேயாவது ஒளி எழுப்புச்சு அப்படின்னா உடனே இந்த ஆண் பறவையும் ஒருவித ஒளி எழுப்ப ஆரம்பிக்கும். பெண் பறவையை விட ஆண் பறவையின் ஒளியானது ரொம்பவே இனிமையாக இருக்கும். இந்த ஒளியை வச்சு பெண் பறவைகளை கவர முற்படும். பெண் பறவைகள் கவர்ந்துட்டாங்க அப்படின்னா 2 பேரும் இனப்பெருக்கம் செய்ய ஆரம்பிப்பாங்க. இணை சேர்க்கை செஞ்சுட்டு முட்டைகள் இட ஆரம்பிச்சிருவாங்க. இங்கே பார்த்துக்கிட்டோம்னா குயில்களுக்கு கூடு கட்ட தெரியாது, குஞ்சு அடகாக்க தெரியாது, குஞ்சுகளுக்கு உணவு ஊட்டுறது இந்த மாதிரி எந்த வேலையுமே பார்க்காது. ஒரு நல்ல கூடை தேடி அங்கே போய் முட்டை வச்சுட்டு வந்துடும். இது எப்படி நடக்குது அப்படின்னா ஒரு ஆண் குயில் பெண் குயில் 2மே இணை சேர்ந்த பின்னாடி இந்த பெண் குயிலானது ஒரு கூட்டை தேர்வு பண்ணும். அதாவது முக்கியமாக காகங்கள் கூட தான் இதில் அதிக அளவு பலியாகிறது. ஏன்னா காகங்கள், அப்புறம் பிளாக் ட்ராங்கோ, கரிச்சாம்பறவை, தவிட்டுக்குருவிகள் இதெல்லாம் தான் அதிக அளவு பாதிக்கப்படுது. ஏன்னா குயில்களின் முட்டையின் நிறமும் இந்த பறவைகளின் முட்டை நிறமும் ஓரளவு ஒத்து போகிறனால இந்த கூடுகளை தான் தேர்வு பண்ணுது. அதுலேயும் குறிப்பாக காகங்கள் கூட தான் அதிக அளவு தேர்வு பண்ணுது. இப்போது காகங்கள் கூட தேர்வு பண்ண பின்னாடி காகங்கள் கூட்ட நோட்டமிடும் பெண்கள் அதில் முட்டைகள் இருக்கிற கூடுகளாக பார்த்து அங்கே தேர்வு பண்ணி அந்த காகங்கள் எப்போ வெளியே போகுதோ அந்த நேரத்தில் போய் பெண் பறவையானது, பெண் குயிலானது அங்கே போய் முட்டை வச்சுட்டு தப்பிச்சு போயிடும். அப்படி இல்லையா இந்த காகங்கள் முட்டை வச்சிருக்கு ஆனால் அந்த காகம் எங்கேயே போகலையா, அப்போ இந்த பெண் குயிலுக்கு ஆண் குயில் உதவி செய்யும். எப்படின்னா இந்த காகங்கள் கூட்டு முன்னாடி போய் நின்றுட்டு ஒருவித ஒளி எழுப்புறது, காகங்களை சீண்டி பார்த்துக்கிட்டே இருக்கும். இதனால் வெறுப்படைந்த அந்த காகமானது அந்த கூட்டை விட்டு இந்த குயிலை துரத்துறதுல முன்படும்.
அந்த நேரத்தில் பெண் குயிலானது அந்த காகம் கூட்டத்தில் போய் முட்டை வச்சுட்டு அதனுடைய காகத்தினுடைய ஒரு முட்டையை கீழே தள்ளி விட்டுட்டு பறந்து போயிடும். அப்போ தான் முட்டைகளின் எண்ணிக்கை சம அளவு இருக்கும். இதெல்லாமே யோசித்து தீர்மானித்து தான் குயில்கள் இந்த மாதிரி வேலைகளை பார்க்கும். அதுக்கப்புறம் அந்த பெண் பறவைக்கு அந்த முட்டைக்கு சம்மந்தமே கிடையாது. அந்த முட்டையை மறுபடியும் அந்த காகம் தான் அடைகாத்து குஞ்சு பொறிச்சு அதுக்கு உணவளித்து வளர்க்க ஆரம்பிக்கும். பொதுவாக நிறையா பறவைகளை எடுத்துக்கிட்டோம்னா வாழ்நாள் முழுவதும் ஒரே இணையோடு தான் இருக்கும், இல்லை ஒரு சூழ்நிலை வர்ற வரைக்கும் ஒரே இணையோடு தான் இருக்கும். ஆனால் நம்ம குயில்களை எடுத்துக்கிட்டோம்னா அது அப்படி இல்லை. முழுக்க ஆண் குயிலானது பல பெண் குயில்களுடன் இனப்பெருக்கம் செய்யும். அதே மாதிரி தான் பெண் குயிலுமேவும் பல ஆண் குயில்களுடன் இனப்பெருக்கம் செய்யும். குயில்களோட இனப்பெருக்க வாழ்க்கையில் வெறும் முட்டை வைக்கிறது மட்டும்தான், குஞ்சுகளை அடகாக்க தேவையில்லை, குஞ்சுகளை வளர்க்க தேவையில்லை, குஞ்சுகளை பாதுகாக்க தேவையில்லை, இந்த மாதிரி எந்த ஒரு தேவையுமே இல்லாதனால ஒரு இனப்பெருக்க பருவம் வந்துடுச்சு அப்படின்னா ஒரு பெண் பறவையானது கிட்டத்தட்ட 15லிருந்து 20 முட்டைகள் கூட வைக்கும். இந்த முட்டைகள் எல்லாத்தையுமே ஒவ்வொரு கூடுகளை தேர்வு பண்ணி ஒவ்வொரு முட்டையும் வைக்கும். அது மாதிரி மற்ற பறவைகள்லாம் எடுத்துக்கிட்டோம்னா முட்டைகள் அடுத்தடுத்த நாட்கள் வைக்கும். ஆனால் நம்ம குயில் மட்டும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் கூடுகளை தேர்வு பண்ணி வைக்கிறனால முட்டைகளை தனக்குள்ளே வச்சுக்கக்கூடிய ஒரு நாள் வரைக்கும் தனக்குள்ளே வச்சுக்கக்கூடிய தகவமைப்பு நம்ம குயில்கள் கிட்ட இருக்குது. குயில்களோட வாழ்நாள்லாம் எடுத்துக்கிட்டோம்னா 10லேருந்து 12 வருஷங்கள் வரைக்கும் கூட வாழக்கூடியதான் நம்ம குயில்கள். இதுதான் இதனுடைய வாழ்வியலாக இருக்குது. இப்போ நம்ம ஓடுறோம் அப்படின்னா நம்மளுக்கு சிறிது நேரத்திலே மூச்சிறைப்பு ஏற்பட ஆரம்பிக்கும். ஆனால் பறவைகள் பல கிலோமீட்டர் பல நாட்கள் பறந்தாலுமேவும் அதற்கு அந்த அளவுக்கு மூச்சிறைப்பு அப்படின்றது ஏற்படுறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அதனுடைய தசைகளுக்கு எப்பொழுதும் சக்தி இருந்து கொண்டே இருக்குது. ஆனால் மனிதர்களால் அவ்வளோ முடியலை. இதற்கு முக்கிய காரணம் அப்படிங்கிறது பறவைகளின் சுவாச முறையும் மனிதர்களோட சுவாச முறையும் ரொம்பவே வித்தியாசமானது, பறவைகளுக்கு தனித்துவமானதும். அது என்ன அப்படின்னா, இப்போ மனிதர்கள் மூச்சு இழுக்கிறாங்க அப்படின்னா நேராக அது நுரையீரலுக்கு போகுது அந்த காற்று. அப்புறம் அந்த காற்றிலேருந்து ஆக்சிஜன் பிரித்தெடுத்து கார்பன் டை ஆக்சைடை நிரப்பி மறுபடியும் மூச்சு வெளிவருது. மூச்சு இழுக்கும் பொழுது நுரையீரலுக்கு போகுது, மறுபடியும் மூச்சை விடும் பொழுது காற்று வெளியே வந்துடுது. இதுதான் மனிதர்களுடைய முறை. ஆனால் பறவைகளுக்கு இது முற்றிலும் வேறுபட்டது. அதாவது பறவைகளுக்கு மூச்சு இழுத்தோன்னே நேராக நுரையீரலுக்குள்ளே போகாது. பறவைகளுடைய உடலில் சுவாச பைகள் இருக்கும். பறவைகளுக்கு காற்று உள்ளே வரும் பொழுது நேராக நுரையீரலுக்கு வராது, நுரையீரல் வழியாக அதற்கு பின்னாடி இருக்கிற சுவாசப்பைக்கு வரும். அதற்கப்புறம் அந்த நுரையீரலுக்கு வரும். அதற்கப்புறம் நுரையீரலுக்கு முன்னாடி இருக்கிற சுவாசப்பைக்கு வரும். அதன் பின்னாடி மூக்கின் வழியாக வெளியேறும். இதுதான் பறவைகளுக்கு மூச்சுக்காற்று வெளியேறும் வழி. சரி, இப்போது பறவையானது மூச்சு இழுக்கும் பொழுது என்ன நடக்கும்னு பார்க்கலாம். மூச்சு இழுக்கும்போது நேராக அந்த சுவாசமானது, அந்த காற்றானது நுரையீரல் வழியாக பின்பைகளுக்கு வரும். அந்த நேரத்தில் நுரையீரலுக்குமே கொஞ்சம் காற்று போகும். இப்போது இந்த பறவை மூச்சு இழுத்துக்கிட்டு இருக்கு. இந்த மூச்சு இழுக்கிற நேரத்தில் 2 வேலை நடக்கும். அதாவது காற்று உள்ளே வரும் பொழுது நுரையீரலுக்கும் கொஞ்சம் போகும், நுரையீரலுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பைகளுக்கு முழுவதுமாக போகும். அதே நேரத்தில் நுரையீரலில் இருந்த காற்று, பழைய காற்று முன்பக்க பைகளுக்கு அனுப்பப்படும். இது 2 வேலை. இப்போ பறவையானது மூச்சை வெளியிடும் பொழுதுமே 2 வேலை நடக்கும். அதாவது இப்போ பறவை மூச்சை வெளியிடுது அப்படின்னா அந்த மூச்சு நுரையீரலுக்கு முன்னாடி இருக்கிற அந்த பையில் இருக்கிற காற்றை தான் வெளிவிடும். அதே நேரத்தில் இந்த நுரையீரலுக்கு பின்னாடி இந்த சுவாச பையில் காற்று சேமிக்கப்பட்டதில் இந்த காற்று நுரையீரலுக்கு மறுபடியும் வந்துடும். அப்போது பறவையானது மூச்சை இழுக்கும் பொழுதுமே காற்றானது கொஞ்சமாக இந்த நுரையீரலுக்கு வருது. அதுக்கப்புறம் பறவையானது மூச்சை வெளியிடும் போதுமே இந்த நுரையீரலுக்கு காற்றானது வருகிறது. அப்போது 2 வேலை நடக்கும் பொழுதுமே நுரையீரலுக்கு எப்பொழுதுமே காற்று இருக்கிறது. அதாவது ஆக்சிஜன் கிடச்சிக்கிட்டே இருக்குது நுரையீரல் மூலமாக. இதனால் என்ன நன்மை இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டோம்னா, நுரையீரலில் எப்பொழுதுமே ஆக்சிஜன் இருக்கிறனால இந்த ஆக்சிஜனானது உடலில் உள்ள ஒவ்வொரு செல்களுக்குமே ஆக்சிஜன் அனுப்பப்படும் இரத்தத்தின் மூலமாக. அந்த செல்கள் இந்த ஆக்சிஜனையும் சாப்பிட்டனால கிடைச்ச அந்த ஊட்டச்சத்துக்களையும் வச்சு சக்தியை உண்டாக்கும். இந்த சக்தியை வச்சு தான் ஒவ்வொரு தசைகளுக்குமே இந்த சக்திகளை அனுப்பிவிடும். அதனால அந்த சக்தி எப்பொழுதுமே இருந்துக்கிட்டே இருக்கும் பறவைகளுக்கு. ஆனால் மனிதர்களுக்கு இந்த ஆக்சிஜன் ஒரு சில நேரங்களில் இருக்கும், மறுபடியும் வெளியே போகும், மறுபடியும் உள்ளே வரும், மறுபடியும் வெளியே போகும். இந்த மாதிரி மனிதர்களுக்கு விட்டு விட்டு வர்றனால மனிதர்களுக்கு இந்த தசைகளுக்கு எல்லாத்துக்குமே தொடர்ந்து சக்திகளை கொடுக்க முடிகிறது கிடையாது.
இதனால தான் மனிதர்களுக்கு அதிக அளவு மூச்சரைப்பு இந்த மாதிரிலாம் ஏற்படுது, சோர்வு, அசௌகரியம்லாம் ஏற்படுது. பறவைகளுக்கு இது ரொம்பவே கம்மியாக தான் ஏற்படுது.